வெளியிலே சென்று எத்தனை எத்தனை இன்னல்கள். ஆம்பளைங்க வெளியில் போய் திரும்பி வரத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை. பஸ்ல ஏறினா ஏய் சாவகராங்க நவுந்துடுறா ஒருத்தன், இன்னொருத்தன் மாப்பிள்ள மாப்பிள்ளை நான் எவ்வளவுக்கு ஸ்டெடியா இருப்பேன். நீ ஸ்டெடியா இருந்தது கீழே இறங்க அப்பவே தெரிஞ்சு. நான் ஸ்டெடியா இருப்பேன். மததான் எங்க பாப்பா ஆடணும். மாப்பிள்ளை மச்சான் ஒரு கோடு சொல்லு அப்படின்னு சொல்லி எவ்வளவு பிரச்சனைகள் சந்தித்து வருகிறார்கள். இத்தனை பேருக்கு மத்தியிலே ஒருத்தன் வண்டி ஓட்டும் போது குறுக்க வரான், நாய் குறுக்க வருது. எவ்வளவு துன்பங்களிலே இருந்து ஒரு ஆண்மகன் சம்பாதித்துக் கொண்டு வீடு வருகிறான். அந்த வீட்டுக்கு வருகின்ற கணவனுக்கு ஏதேனும் நீங்கள் உதவி செய்யாமல் இருக்கலாம், உபத்திரமாட்சி செய்யாமல் இருங்கள். ஆண் மக்களை போற்றுவோம், அவன்தான் குடும்பத்தின் முதுகெலும்பாக இருக்கிறான். மூளை பெண்களுக்கு அதிகம். பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்வார்கள். பின் புத்தின்னா பின்னாலகர் புத்தி இல்ல, கூர்மையான அறிவு. பெண்களை யாரும் சலித்து விட, நான் தரைக்குறைவாக பேசவில்லை. ஆமா ஆமா, பெண்களின் புத்தி பின் புத்தி கூர்மையான அறிவு. அது சீக்கிரமா சூடி அடிக்குமா. பெண்களோட அறிவு அதிகமா இருக்கிறதுனால, வேலை செஞ்சுனே இருக்கிறதுனால சீக்கிரம் சூடி அடிக்குமா. சூடி அடிக்கிறதுனால அவங்க குடும்பத்துக்குள்ளவே வீட்டுக்குள்ளவே வச்சு அவங்க மூளையை வெயில்ல காட்டக்கூடாதுன்றதுனாலதான் குடும்பத்துக்குள்ளவே வச்சாங்க. அந்த மூளை சூடி அறியக்கூடாது அப்படின்னு சொல்லி குளுமையான பூவை மூளை இருக்கிற இடத்துல பின்பக்கமா வைக்க கத்து கொடுத்தாங்க. பூ நீங்க எங்க வேணாலும் வச்சிருக்கலாம், தலையில பின்பக்கமா வச்சது காரணம் அங்கதான் மூளை இருக்குது. அந்த மூளை சூடி எறிடக்கூடாதுங்கிறதுனாலதான் குளுமையான பூ வச்சாங்க. இப்ப எதனா பூ கட்டி வைக்குது, எவனா கண்டுபிடிச்சான் வேண்டும். கல்யாணத்துல அடிக்கிறாங்களா? அதுவா இல்ல, அது பிளாஸ்டிக்ல ஒண்ணு கட்டி பிடிச்சுக்கிறான் பேண்டு, லப்பர் பேண்டு. அந்த பேண்டு போட்டுட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தலையில தண்ணி ஊத்திச்சுன்னா அந்த பாட்டி திரியுது. தெரு தெருவா தலை வச்சு போட்டு. நீங்க கவனிங்க, ஒரு முறை ஒரு பெண் பாஞ்சாலி என்ற பெண்ணு ஒரு முறை ஒரு தடவை கூந்தலை விரித்ததற்காகவே 18 அக்குரோனி படைகள் மாண்டு போனது. பாரதத்திலே நாம் கேட்டிருக்கிறோம். நீங்க விஜய் டிவியில கூட பார்த்திருக்கிறீங்க. அது ஒரு அக்கா சொல்றது, பாரதக்காரர் அதான் பாரத பத்தி பேசுறாங்க. நீங்க கவனிங்க, ஒரு முறை பாஞ்சாலி கூந்தலை விரித்தாள், 18 அக்குரோனி படைகள் மாண்டது. 18 அக்குரோனியோட எண்ணிக்கை 39,36,600 உயிர்கள். 39,36,600 பேர் 18 நாள் சண்டையில செத்து போனான். பாஞ்சாலி ஒருத்தி ஒரு தடவை கூந்தலை விரிச்சதுனால இப்ப ஊர்ல எத்தனை பேரு கூந்தலை விரிச்சிட்டு சுத்திங்கடா. அது லூஸ் யாரு? அது லூஸ் யாரு இல்ல, அது லூசு. அதனோட யாரு கூந்தலை விரிச்சிட்டு இது போட்டு நிறுத்தி சிக்கு ஷாம்பு, அதனால விச்சு விட்டு சுத்துச்சா சிக்காய் போச்சு. சீக்கா ஷாம்பு போட்டாலும் சிக்கு ஆகும். இந்த சிக்கானதுல சாயங்காலமா சீப்பு எடுத்து சிக்கு வச்சு பாதகத்தி குக்கர்ல போட்டு கொடுத்துடுறான். அதனால இதெல்லாம் பொறுப்பான பெண்களுக்கு அழகல்ல. அதனால் ஆண்கள் உழைப்பு, ஆண்களின் உழைப்பு. நீங்க பாருங்க, ஒரு மரம் நிற்கிறது என்றால் அந்த மரத்திற்கு பச்சை பசேல் என்ற இலைகள் கண்ணுக்கு தெரியும். அந்த மரத்தை தாங்கி பிடிக்கின்ற வேர் எந்த கண்ணுக்கும் தெரியாது, அது மண்ணிலே மூடப்பட்டிருக்கும். ஆனால் வேர் இல்லை என்றால் பச்சை பசேல் என்ற தழை நிச்சயம் கண்ணுக்கு தெரியாது. பெண்களின் பொறுப்பு என்பது மேலே தெரிகின்ற இலையை போன்றது. ஆண்களின் உழைப்பு என்பது மரத்தையே தாங்கி பிடித்து அதற்குரிய புத்துணர்ச்சியை தருகின்ற வேரை போன்றது. அதனால் ஆண்களின் உழைப்புத்தான் குடும்ப மகிழ்ச்சிக்கும் அனைவருக்குமே முன்னோட்டமாக திகழ்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு உழைப்பே உழைப்பே என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.